சிவில் சாஃப்ட்வேர்ஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கிற EDCR டிராயிங் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெறைய பேர் கேட்கிற டவுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம EDCR டிராயிங் அப்படின்றது நம்ம அதுக்குன்னு செப்பரேட்டா டிரா பண்ணணுமா அப்படின்ற மாரி கேட்குறீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் போடுறோம் இல்லையா? நீங்க வந்து முனிசிபாலிட்டிக்கு போட்டாலும் சரி, இல்ல ப பஞ்சாயத்து எது போட்டாலுமே நீங்க நார்மலா ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது ஒண்ணு போடுவீங்க இல்லையா? ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஆட்டோகேட்ல 0த் லேயர்ல வச்சு தான் போடுவோம். அதாவது 0த் லேயர் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆட்டோகேட்லயே நீங்க டிஃபால்ட்டா ஓப்பன் பண்ணும்போது 0த் லேயர் இருக்கும். நீங்க அந்த லேயர்ல வச்சு தான் லைன் டூல் யூஸ் பண்ணி ப்ளூ பிரிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. பட் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கன்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து EDCR டிராயிங் டிரா பண்ணும்போது அதே ப்ளூ பிரிண்ட் தான் டிரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, அதே 0த் லேயர்ல வச்சு தான் ப்ளூ பிரிண்ட் டிரா பண்ணுவீங்க. பட் நீங்க நார்மலா பார்த்தீங்கன்னா, எந்த டூல் வேணாலும் டிரா பண்ணியிருப்பீங்க. பட் EDCR பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லைன் டூல், பாலிலைன், அதுக்கப்புறம் மல்டி லைன் டெக்ஸ்ட் இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி டிரா பண்ணணும். மத்தபடி நீங்க எக்ஸ்ட்ரா இந்த ஆர்க், சர்க்கிள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. லைன், பாலிலைன், மல்டிலைன் டெக்ஸ்ட் டைமென்ஷன் எடுக்குறீங்க அப்படின்னா, லீனியர் டைமென்ஷன் எடுப்போம் இல்லையா? அத எடுத்து தான் நம்ம பண்ணணும். இது 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, கலர் கோட். ஸோ கலர் கோட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்ல என்ன டிரா பண்ணுவீங்களோ, அது எல்லாமே நான் சொன்ன மாரி லைன் டூலும், பாலிலைன் டூலும் யூஸ் பண்ணி டிரா பண்ணி முடிச்சக்கப்புறம், அதுக்குன்னு கலர் கோட்ஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கலர் கோட்ஸ் பிளஸ் லேயர் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? கலர் கோட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூம் பவுண்டரி இருக்குன்னா, அதுக்குன்னு தனியா ஒரு கலர் கோட் குடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா, அதுக்கு தனியா கலர் கோட். பிளான் இன்ஃபோ குடுக்குறீங்கன்னா, அதுக்கு தனியா. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டா கலர் கோட்ஸ் குடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைம் அதுக்குன்னு தனியா ஒரு லேயர் கிரியேட் பண்ண சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ரூம் பவுண்டரி போடுறீங்க அப்படின்னா, அந்த ரூம் பவுண்டரிக்கான ஒரு நேம் லேயர்ல இருக்கும். ஸோ லேயர் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரூம் பவுண்டரி அப்படின்னா, ரூம் அண்டர்ஸ்கோர் பவுண்டரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்கன்னா, நீங்க லேயர் ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு நியூ லேயர் குடுத்துப்பீங்க. ஸோ நியூ லேயர் குடுத்துட்டு, நீங்க என்ன அந்த இடத்துல என்ன லேயர் நேம் குடுக்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்போ அந்த லேயர் நேம் என்னவோ அத டைப் பண்ணிட்டு, இந்த இடத்துல பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, கலர் கோட் சொல்லி குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க இதுல அந்த இடத்துல என்ன கலர் குடுத்துருக்காங்களோ, இப்ப எக்ஸாம்பிளுக்கு கலர் கோட் 1 அப்படின்னா, இண்டெக்ஸ் கலர் 1ன்னு சொல்லி இந்த இடத்துல 1 டூ 10 கீழ இருக்கும். கலர் கோட்ஸ். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, 11ல இருந்து மேல இருக்க இதுல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள் கலர் கோட் 1 குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல லேயர் நேம் மட்டும் டபுள் கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ மேஜரா பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகாது. நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். EDCR பொறுத்தவரைக்கும். அவ்வளவுதானே தவிர, நீங்க ப்ளூ பிரிண்ட் என்ன போடுவீங்களோ அதே தான் போடுவீங்க. பட் நீங்க பேப்பர் ஒர்க்குக்கு பதிலா நீங்க ஆன்லைன்ல அந்த டிராயிங் வந்து அப்லோட் பண்ணி அப்ரூவ் வாங்குறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.